ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம டெஸ்ட் சேனல்ல இந்த சம்மருக்கு நமக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ஸ் தான். லீவ் எல்லாம் முடிஞ்ச குழந்தைங்க திங்கக்கிழமையில இருந்து ஸ்கூலுக்கு போறாங்க. ஸோ அந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு எந்த பொருளும் மிஸ் ஆகாம எல்லாத்தையுமே புதுசு மாதிரி எப்படி ஃப்ரெஷ்ஷாக குழந்தைங்களை வழி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த சம்மர் ஹாலிடே நிறைய பேர் டூர் எல்லாம் போயிருப்போம். தாத்தா பாட்டி ஊருக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ஊருக்கு வந்திருப்போம். அவங்க வீட்டுக்கு திரும்பி இருப்பீங்க. திரும்பும் போது குழந்தைங்களுக்கு வந்து எந்த பொருள் எங்க இருக்கு, அவங்க யூனிஃபார்ம் எங்க இருக்கு, அவங்க டை எங்க இருக்கு, அவங்களுடைய ஷூஸ் எங்க இருக்கு அப்படி கொஞ்சம் குழம்பிடுவோம். இதே டென்ஷனோட திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு கிளப்பினீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப டென்ஷனா இருக்கும். ஸோ 2 நாளைக்கு முன்னாடியே குழந்தைங்களுக்கு தேவையானதை அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மண்டே ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப சூப்பரா ஸ்மூத்தா குழந்தைங்களை அனுப்பி வைக்கலாம். அதுக்கு நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது பேக். குழந்தைங்களோட ஸ்கூல் பேக் அண்ட் லஞ்ச் பேக் இதை வந்துட்டு நீங்க க்ளீன் பண்ணி வைக்கணும். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்துட்டு புதுசாவே பேக் வாங்கி கொடுத்துருவீங்க. ஆனா ஒரு சிலர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட் இயர் பேக் வந்து கிழிஞ்சு போகாம நல்லா இருந்தது அப்படின்னா அதே வந்து கொடுத்துணும் நம்ம நினைப்போம். தவறு கிடையாது. அதை அப்படியே கொடுத்து விடாம நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டு லெமன் போட்டு சோடா உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக காய வச்சுட்டு அதுக்கு பிறகு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க. பழைய பேக் யூஸ் பண்ற ஃபீல் இருக்காது. ரொம்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா உணர்வாங்க. ஸ்கூல் பேக் மட்டும் கிடையாது, ஷூஸ், ஒயிட் ஷூ அண்ட் பிளாக் ஷூ 2 மாசமா யூஸ் பண்ணாம இருக்கும்போது ஒரு மாதிரி வந்து வெள்ளையா விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஷூவை எப்படி வந்து நீட்டாக க்ளீன் பண்ணுறதுன்னு தனியாகவே நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த மெத்தடில் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிட்டு பாலிஷ் எல்லாம் போட்டுட்டு ரெடியாக எடுத்து வச்சிருங்க. நீங்கள் அன்னைக்கு தானே இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அரை குறையமா நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துடுவோம். குழந்தைங்களுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடியே இந்த க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா திங்கக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு டென்ஷனே இருக்காது. குழந்தைங்க புதுசாகவே ஃபீல் பண்ணுவாங்க. பேக் அண்ட் ஷூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து யூனிஃபார்மும் அதே மெத்தட் தான். யூனிஃபார்மும் அதே மாதிரி தான். மோஸ்ட்லி வந்துட்டு புதுசாக தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம். பழைய யூனிஃபார்ம் யூஸ் பண்ணும்போது அதை வந்து கஞ்சி போட்டு நல்லா மடமடன்னு குழந்தைங்களுக்கு அயன் பண்ணி நீட்டாக வந்து குழந்தைங்களுக்கு முதல் நாள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க. ஏன் எப்போதும் நான் அனுப்புறது தானே இதுல இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எப்போதும் குழந்தைங்களுக்கு அனுப்புறது தான். ஆனால் முதல் நாள் வந்துட்டு நிறைய குழந்தைகள் வந்துட்டு புதுசாக கொண்டு வரும்போது பழசை யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன அழுத்தம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் புதுசாக நீங்கள் வாங்கி கொடுங்க. முடியாத பட்சத்தில் புதுசு மாதிரி நம்ம குழந்தைங்களை வந்து ரெடி பண்ணி அனுப்பணும். ஸோ அதே மாதிரி யூனிஃபார்ம்ஸையும் நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே நீட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அன்னைய தினம் உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்து விடலாம். 4வது ஒரு முக்கியமான திங்ஸுங்க. மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் ஆல்ரெடி கட்டி புக்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. வாங்கி குழந்தைங்க வந்து புக்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு சின்ன ஃபைனான்சியல் ப்ராப்ளமுக்காக லேட்டாக ஃபீஸ் கட்டுவோம் அப்படின்ட்டு டிலே பண்ணியிருப்பீங்க. அது தவறு கிடையாது. அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலை பொறுத்தது தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் கட்டுற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நேரில் போயிட்டு ஸ்கூலில் போய் கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபால்கிட்ட போயிட்டு நீங்கள் நேரில் சொல்லிடுங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு நாங்கள் 1 வீக்கில் ஃபீஸ் கட்டுறோம், இல்லை 4 டேஸில் ஃபீஸ் கட்டிடுறோம் அப்படின்ட்டு எக்ஸ்கியூஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கணும். ஃபீஸ் கட்டலையா அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து டேரெக்டாக சார் பிரின்சிபல் வந்து கேட்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. எல்லா பசங்களும் ஃபீஸ் கட்டியிருக்கும் போது ஒரே ஒரு பையன் மட்டும் ஃபீஸ் கட்டலையா, ஏன் கட்டலை அப்படின்ட்டு அவங்கள வந்து மிஸ் வந்து கேட்கும்போது எப்படி அந்த குழந்தையோட மனசு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணும். ஸோ அதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். நிறைய பேர் கட்டலை, நான் வந்து 1 வீக்கில் கட்டுறேன் நீ போன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஃபீஸ் கட்டலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரெக்டாக உங்கள் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் சொல்லி எக்ஸ்கியூஸ் வாங்கிக்கோங்க. உங்கள் குழந்தைங்க கிட்ட வந்து கேட்க வேணாம், ஃபீஸ் கட்டலை புக்ஸ் வந்து எப்போ வாங்க போகிறேன்ட்டு நீங்கள் வந்து குழந்தைங்க கிட்ட டேரெக்டாக கேட்காதீங்க. நான் 1 வீக்கில் கட்டிடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஸ்கூலில் கொடுத்து டைம் வாங்கிக்கோங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இதை செய்யுங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து பணம் கட்டலை, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கும்போது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையும். சரி, ஃபீஸ் கட்டிட்டோம், நாங்கள் ஆல்ரெடி புக் வாங்கிட்டோம் அப்படின்னா புக்குக்கெல்லாம் அட்டை போட்டுருங்க. அட்டையோ பெயிண்டிங்கோ உங்கள் குழந்தை வந்து நீட்டாக ஓரளவு வச்சுக்கோம் அப்படின்னா நார்மலாக நம்ம ப்ரௌன் ஷீட்டோ இல்லை ஒயிட் ஷீட்டோ நான் கடையில் வைக்கிது, நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என் பசங்க வந்து ரொம்ப கிழிச்சிடுவான், புக்ஸ் எல்லாம் 1 மந்த் கூட தாக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து பெயிண்டிங் தான் பண்ணி ஆகணும். பெயிண்டிங் பண்ணி தனித்தனியாக வந்து பெயிண்டிங் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மாட்டிட்டு குழந்தைங்களுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டி நேம் ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் எழுதி நீட்டாக வச்சிருங்க. பேக்கில் முதல் நாளே அடுக்கி வச்சிருங்க. எல்லாத்தையும் ப்ராப்பராக அடுக்கி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்களும் எடுத்து வச்சிருங்க. அதே மாதிரியே பென்சில், பென், ரேசர், ஸ்கேலு, ஷார்ப்னர் எல்லாமே வந்து ரெடியாக வச்சிருப்போம் குழந்தைங்களுக்கு. அது எல்லாத்தையுமே அங்கங்கே குழந்தைங்க வந்து இந்த லீவ் நேரத்தில் வந்துட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் முதல் நாளே வந்துட்டு பாக்ஸில் எடுத்து குழந்தைங்களுக்கு ப்ராப்பராக பேக்கில் வச்சிருங்க. ஒரு முக்கியமான திங், குழந்தைங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் 2 மாசமா யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். யூஸ் பண்ணாமல் திடீர்னு காலையில் மண்டே அன்னைக்கு நீங்கள் எடுக்கும்போது டக்கு லஞ்ச் பாக்ஸை எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த அவசரத்தில் லேஷாக வாஷ் பண்ணிட்டு டக்கு நம்ம வந்து சாப்பாடும் தண்ணியும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடும். அதுதான் வழக்கமாக வச்சிருக்கோம். பட் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. 2 மாதம் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது அதில் ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக மோஸ்ட்லி 1 இயர் யூஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து புதுசாக வாங்கி கொடுங்க. ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் சில்வரில் யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் வந்து வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக்லேயே
கொடுத்து விடுவீங்க. எதுவாக இருந்தாலுமே 1 இயர் அளவுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க. அடுத்த வருஷம் நீங்கள் புதுசாக மாற்றுறீங்க அல்லது புதுசாக மாற்ற முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் முதல் நாளே வந்துட்டு எலுமிச்சம்பழம் அண்ட் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. 2 மாதம் சும்மா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. சும்மா இருந்தாலுமே அது ஒரு மாதிரியான உள்ளுக்குள்ள வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து முதல் நாளே வந்துட்டு எலுமிச்சம்பழம் உப்பு போட்டு அந்த வாட்டர் பாட்டிலையும் டிஃபன் பாக்ஸையும் நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிடுங்க. 1 டே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம். மறுநாள் நீங்கள் மண்டே கொடுத்து விடும்போது நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக எப்போதும் உள்ள மாதிரி பாக்ஸ் இருக்கும். நீங்கள் 2 மாதம் அப்படியே மூடிட்டு டக்குன்னு 8 மணிக்கு எழுந்திரிச்சு டக்குன்னு தண்ணியை ஊற்றி குழந்தைங்க கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அது உடம்புக்கு கெடுதியும் கூட. ஸோ நல்லா கழுவி வச்ச பாட்டில் கூட முதல் நாள் வந்து இந்த மெத்தடில், அதாவது எலுமிச்சம்பழம் உப்பு போட்டு சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் கழுவினா தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக விடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த 2 மாதம் வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது நினைச்ச நேரத்தில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்க டைம் டேபிள் படி சாப்பிட சொல்லும்போது கொஞ்சம் இடையிலலாம் பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதிகமாக வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து விடுங்க. ஸ்நாக்ஸ்ன்ற ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் கூலிங்காக வந்து குழந்தைங்க குடிக்கிற மாதிரி கொடுத்து விடுங்க. இன்டர்வல் டயத்தில் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 2 மாதம் நல்லா ஹெவியாக குழந்தைங்க சாப்பிட்டுட்டு டக்குன்னு போய் ஆஃப் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கேர் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஐபிங்க, அதான் நம்ம ப்ரீகேஜி எல்கேஜி போகிற குட்டி பசங்க. முதல் நாள் ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்பவே அடம் பிடிப்பாங்க, அழுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். வீட்டு வாசலே வந்துட்டு ஸ்கூல் வெளில அழுக ஏற்றி விட்டுட்டு அவங்க பாட்டி இருந்துடுறாங்க. கேட்ட குழந்தைங்க அப்போ தான் வந்து பழக்கமாகணும், நம்ம கூட போனோம் அப்படின்னா ரொம்ப அடம் பிடிப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக குழந்தைங்க அனுப்புறதுல வருத்தம் இருக்க தான் செய்யும், இல்லைங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப அவங்கள அழுக விட்டு முதல் நாள் வந்து நீங்கள் அனுப்பி ஆகணும்னு கட்டாயத்தில் வந்து அனுப்பாதீங்க. ஃபஸ்ட் டே ஸ்கூல் மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு 1 வீக் அல்லது 10 டேஸ் வந்து டேரெக்டாக குழந்தைங்களை வந்து நீங்களே போய் ஸ்கூலில் விடுங்க. வேன்லாம் நீங்கள் அனுப்பி விடுறது வந்து ரொம்ப பசங்க வந்து அழுதுகிட்டே போவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூலில் போய் டேரெக்டாக நீங்கள் விட்டு அந்த குட்டி பசங்களோட நம்ம பசங்களை விளையாட வச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டைம் பார்த்து எஸ்கேப் ஆங்க. கண்டிப்பாக முடியாது, கூடவே அழுது தான் வருவாங்க, கண்டிப்பாக நடக்கும். இருந்தாலும் வந்துட்டு வீட்டு வாசலில் இப்படி அழுக வேனில் ஏற்றி விடுறதை விட நீங்கள் டேரெக்டாக கிளாஸ் ரூமில் போயிட்டு அவங்க என்ஜாய் பண்ண வச்சுட்டு அந்த என்ஜாய்பில் கண்ணில் காட்டிட்டு நீங்கள் வரும்போது கொஞ்சம் மனம் வந்து தேத்திக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஸ்கூலுக்கு பசங்களை கையோட கூட்டிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அழுக விடுற மாதிரியான பேரண்ட்ஸ் நீங்கள் அப்படின்னா கொஞ்சம் மாற்றிக்கங்க. முதல் நாளே வந்து அவங்க படிக்க போகணும், முதல் நாளே கண்டிப்பாக கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ முதல் நாள் கூட்டிகிட்டு போங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ண வைங்க. நீங்களே ஒரு ½ மணி இருந்துட்டு வந்துருங்க, கூட்டிகிட்டே வந்துருங்க. ரொம்ப பசங்க அழுதாங்க அப்படின்னா ஒரு 1 வீக் அப்படி பண்ணுங்க. அப்படியே பைய பழகிக்கிறோம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இங்கேயே வேனில் ஏற்றி விட்டு ஃபஸ்ட் டே ஸ்கூலே அவங்க அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப குட்டி பசங்க. சில பேர் வந்துட்டு ரொம்ப இலங்கன மனசாக இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுறது, படிக்கணும் குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு தப்பு செய்ய மாட்டாங்க. குழந்தைங்க படிக்கணும் அப்படிங்கிற தாட் இருக்கும். அதே அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்க படிப்பு மேலே அக்கறை செலுத்துறோம், அவங்க மனசு மேலேயும் அக்கறை செலுத்தணும், பிஞ்ச மனசு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ நான் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து 3 ரீசன் தான். தயவு செஞ்சு குழந்தைங்களை வந்து ஸ்கூல் பிரின்சிபல் டேரெக்டாக ஃபீஸ் பற்றி குழந்தைங்கள்ட்ட கேட்குற மாதிரியான சூழலை வந்து உண்டு பண்ணாதீங்க. மனது ரீதியாக ரொம்பவே பாதிப்பு உண்டாக்கும். 2வது லஞ்ச் பாக் அண்ட் வாட்டர் பாட்டில் முடிஞ்ச வரைக்கும் புதுசாக மாற்றிடுங்க. 1 இயர் யூஸ் பண்ணதை திரும்ப நீங்கள் கொடுத்து விட வேண்டாம். இல்லை நீங்கள் அப்படி தான் கொடுத்து விடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எலுமிச்சம்பழம் சோடா உப்பெல்லாம் போட்டு சுடுதண்ணி போட்டு நல்லா க்ளீனாக வந்து கிருமியே இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. முதல் நாளே அப்படி திரும்ப வாஷ் பண்ணிட்டு வச்சா தான் நீங்கள் மறுநாள் எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 3வது விஷயம், குட்டி பசங்க எல்கேஜி பசங்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. முதல் நாள் ஸ்கூல் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு எந்த கட்டாயம் கிடையாது. ஸோ முதல் நாள் 1 வீக் கொஞ்சம் லேட்டாக ஆகும் தான் குழந்தைங்க வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க நீங்களே அழைச்சிட்டு போயிட்டு நீங்களே அழைச்சிட்டு வர மாதிரியான பார்த்துக்கோங்க. இந்த 3 விஷயம் தான் உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்ல நினச்சேன். இன்னும் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்ததுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கங்க. இது போல் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பாப்பா சேனல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.